சார் ஆச்சரியமா இருக்கு? ஒரு வாயில்லா ஜீவன் எம்ஜிஆர் சிலையை குளிப்பாட்டி மாலையை போட்டு சல்யூட் அடிக்குது. ராமகிருஷ்ணா, நீங்க ஊருக்கு புதுசு, அதான் அப்படி சொல்றீங்க. அது அதோட நன்றிக்கடனை செஞ்சுட்டு இருக்கு. கோயில் நிர்வாகம் இது குட்டியா இருக்கும்போதே கூட்டு வந்துட்டாங்க. வந்த யானைக்கு பயங்கர பசி. கோயில் நிர்வாகத்தால இதோட பசியை தீர்க்க முடியல. அந்த நேரத்துல சிஎம்ஆ இருந்த எம்ஜிஆர் தல்லாகுளம் பெருமாள் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தாரு. எம்ஜிஆர் இந்த கோயிலுக்கு வந்தாருங்களா? ஆமா. உடனே கோயில் நிர்வாகம் அவர்கிட்ட போய், சார் இந்த யானைக்குட்டியோட தாத்தா உங்க ஃப்ரெண்டு, அதாவது நல்ல நேரம் படத்துல உங்க கூட நடிச்சதே ராமு, அதோட பேட்டி தான் இவன் சொல்லி இந்த யானைக்குட்டியோட பசியை நீங்க தான் தீக்கணும்னு கேட்டாங்க. சரி, யானை என்ன சாப்பிடுன்னு கேட்டிருக்காரு. டெய்லி 8 கிலோ அரிசி சாதம் சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. யானைக்கு என்ன பேருன்னு கேட்டிருக்காரு. கோயில் நிர்வாகம் இன்னும் பேரெல்லாம் வைக்கலன்னு சொன்ன உடனே, அப்படியா, அப்ப யானைக்கு சீதான்னு பேர் வச்சிடறேன், அதுக்கு ஒரு ரேஷன் கார்டு போட சொல்றேன், டெய்லி 8 கிலோ அரிசி வாங்கி அதுக்கு சமைச்சு போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அன்னையில இருந்து இந்த யானை காலையில பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டையும் பையன் தூக்கிட்டு ரேஷன் கடையில போய் கியூல நிற்கும். அப்படியே 8 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து பாயங்கிட்ட கொடுக்கும். அவனு சமைச்சு போடுவான். மத்தியான சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிடும். அந்த யானைக்கு இன்னொரு பழக்கம் இருக்கு. சாயந்தரம் ஆச்சுன்னா டீ குடிக்கும். அதனால டான் 5 மணிக்கு அப்படியே பஜார் பக்கம் போய் அங்க இருக்கிற ஐயர் கபே, விசாலாங்கபே போர்டு, சுப்பாரியா ரிசார்ட் போர்டெல்லாம் தொடங்கும். அதை பார்த்த உடனே அவங்களும் ஆளாளுக்கு 5-6 லிட்டர் டீ போட்டு கொடுப்பாங்க. ஆனா இந்த யானை யார்கிட்டயும் பிச்சை எடுக்காது. நீங்க சொல்றது அதிசயமா இருக்கு சார். 5 அறிவு படைச்ச யானை சார். இதே ஊர்ல அங்கங்க வேலை செஞ்சு உழைச்சு சாப்பிடுது சார். ஆனா 6 அறிவு இருக்க என் பையன் சார் உழைக்காம சாப்பிடுறான் சார். சார் சார் இருங்க சார், ஏன் சார் அழுவுறீங்க? மதுரை சுத்திர கழுத எங்கேயும் போகாதுன்னு சொல்லுவாங்க சார். அதே மாதிரி என் பையன் MBA படிச்சுட்டு வெட்டியா ஊரை சுத்திட்டு இருக்கான் சார். எந்த சூழ்நிலையிலையும் கவர்மெண்ட் வேலைக்கு போகாம பெரிய பிசினஸ் பண்ணி கோடீஸ்வரன் அவர் தான் நம்ம கொள்கை மாப்ள. கால் வைத்து கஞ்சி குடிச்சாலும் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும்னு சொல்லி எங்க வீட்டுல மட்டும் இல்ல, என் சொந்தக்காரங்க எல்லாரும் கவர்மெண்ட் வேலையை தான் பாக்குறாங்க. எதுக்கு மாப்ள கால் வைத்து கஞ்சி குடிக்கணும்? காலாட்டிக்கிட்டே கறியும் சோறும் சாப்பிடுவோம். அதுக்கு நம்ம பிசினஸ் பண்ணி பெரிய கோடீஸ்வரன் ஆகணும். மாப்ள நாமெல்லாம் பெரிய பிசினஸ் மேன் ஆக முடியுமா? கண்டிப்பா முடியும் மாப்ள. சென்னையில சாதாரண மளிகை கடை வச்சிருந்த நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சி இன்னைக்கு பிரம்மாண்டமான பெரிய பிசினஸ் மேன் ஆகலையா? இல்ல வெயில் காலத்துலயும் கோட்டை கழட்டாத நம்ம VGP அண்ணாச்சி மவுண்ட் ரோட்ல கரும்பு சுத்தி தான் வாழ்க்கைய ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு கரும்பு சுத்தின இடத்த வாங்கி பெரிய கடையே கட்டிட்டாரு. அதை விட நம்ம ஊரு டிவி சுந்தரா ஐயங்காரு வேதம் படிக்க வேண்டிய வயசுல வேலைக்கு போனாரு கையில ஸ்பேனரோட. இன்னைக்கு உலகம் பூரா அவருக்கு பேனர் வச்சிருக்காங்க. ஊரை விட்டு ஓடி வந்தவங்க எல்லாம் பெரிய கோடீஸ்வரன் ஆகும்போது சொந்த ஊர்ல 3 வேளை சாப்பிட்ற நாம ஏன் பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியாது? நீ சொற்பொழிவாத்துறது கேட்கறதுக்கு வேணா நல்லா தான் இருக்கு. நீ நாளைக்கு நடக்கிறத பத்தி சொல்ற, நான் இன்னைக்கு நடக்கிறத பத்தி கேட்கறேன். சந்தோஷமா குடிக்க கையில காசு இருக்கா? லைஃப் லாங்கா செட்டில் ஆகிறத பத்தி யோசிச்சு எனக்கு ஒரு நாள் கோட்டாவை கரெக்ட் பண்ண தெரியாதா? மாப்ள நமக்காக ஒருத்தன் பணத்தை எடுத்து பர்ஸ்ல வச்சுக்கிட்டு இருப்பான். Excuse me, brother. சொல்லுங்க. I am பாலமுரளி, அசட் மேனேஜர் ICICI பேங்க். இந்த ஏரியாவில் நல்ல வீடு கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கோம். உங்களை பார்த்தா படித்தவங்க மாதிரி இருக்கீங்க, அதான் உங்களை கேட்கலாம் வந்திருக்கோம். உங்க ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு இருக்கு. அட்வான்ஸ் 25,000 ரூபாய், வாடகை 5,000 ரூபாய். உங்களுக்கு ஓகேனா உடனே பார்த்துடலாம். பரவாயில்லையே, ரொம்ப கம்மியா இருக்கு. வாங்க உடனே போய் பார்த்து பேசி முடிச்சிடலாம். எந்த பக்கம்? பைக்ல முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி என்ன ஃபாலோ பண்ணுங்க. Thank you. ஹலோ தாத்தா, ஒரு பாட்டியை கூப்பிட்டு வரேன், மெயின்டைன் பண்ணிக்கங்க. ஓகே. வாங்க உள்ள வாங்க. தாத்தா, வீடு இவங்களுக்கு தான். வாங்க 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 வணக்கங்க. வாங்க வாங்க வணக்கம். பாத்தீங்களா, அங்க பாருங்க, மேல பாருங்க பெட்ரூம், அங்க பாருங்க ஒரு பெட்ரூம், இது கிச்சனு, இது டைனிங் ஹால். நல்லா பாருங்க. என்ன கருப்பு கண்ணாடி போட்டுருக்கீங்க? எனக்கு மெட்ராஸ். ஐயோ நான் பார்க்கல. அதான் பாத்துட்டீங்களா? பாருங்க, இந்த வீட்டு ஓனர் அமெரிக்கால இருக்காரு. சோ ஓனர் பிரச்சனை கிடையாது. நீங்க வேற பேங்க்ல இருக்கீங்க. ஒவ்வொரு மாசமும் கரெக்டா வாடகை அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாரு. இவங்க 30ஆம் தேதி வீடு காலி பண்றாங்க. நீங்க 28ஆம் தேதி வந்தீங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்து சாவியா வாங்கிடலாம். என்னம்மா, ஓகே தானே? வீடு நல்லா இருக்கு இல்லைங்க? சூப்பரா இருக்குமா தம்பி. ஜஸ்ட் செலவு வச்சிங்க. என்னங்க? என்னம்மா இல்லங்க, என்னாச்சு? எதுக்கெல்லாம் கஞ்சத்தனம் பண்றதுன்னு ஒரு விவசாய இல்லையா? தம்பி பாருங்க எவ்வளவு நல்ல வீடு காமிச்சுது. ஆமா, கொடுங்க 1000 ரூபாய். சரி இந்தா. தம்பி, அக்கா இந்தாப்பா இந்த பணத்தை வச்சுக்க. இந்த வீட்டு விஷயத்தை வேற யார்கிட்டயும் சொல்லிடாதப்பா. நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நீங்களே யார்ட்டையும் சொல்றாதீங்க. சரி தம்பி, வரேன். மாப்ள, கட்டிங் கன்ஃபார்ம்டா. வணக்கம் சீதா. ஹாய் சீதா.
வணக்கம் சீதா. இப்பதானே சொல்றேன்ல, உங்களையுமா நான் மதிக்க மாட்டேங்கிறா? இப்படிதான் தம்பி, சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறா. கோட்டர் வாங்கி கொடுக்குறா, ஊராய்க்கு எங்க போறது? அதை வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறா, கண்டபடி வயிறா. இவங்க பரம்பரையை வச்சு பிச்சை எடுத்திருக்கேன் தெரியுமா உனக்கு? மாப்பிள உழைச்சிட்டு வர ஏத்தத்தை பாத்தியா? உழைக்காம இருக்கிற நம்மள பார்த்து மதிக்க கூட மாட்டேங்கிறா. சின்ன வயசுல இருந்தே சீதாவுக்கு கரும்பு வாங்கி கொடுத்து நீ கரெக்ட் பண்ணிட்ட. உன்கிட்ட மட்டும் ஃப்ரெண்ட்லியா இருக்கா, எங்களை எல்லாம் பார்த்தா காரி துப்புறா. டே மாப்பிள்ளைங்களா, நீங்க 3 பேருமே எனக்கு ஒண்ணுதான். சீதாவுக்கு கரும்பு வாங்கி தரேன், உங்களுக்கு கட்டிங் வாங்கி தரேன். ஆனா அவசரத்துக்கு ஒண்ணுனா சீதா பணம் கொடுப்பா, நீங்க கொடுப்பீங்களா? வச்சுக்கிட்டாடா இல்லங்கிறோம். ஹலோ, நான் தான் கரகாட்டக்காரி சரசு பேசுறேன். என் பொண்ணுக்கு இன்னைக்கு வெள்ளோட்டம், வந்துருங்க. வந்துடுறேன். கரகாட்டக்காரி சரசு மவுளுக்கு இன்னைக்கு வெள்ளோட்டமா, ஃபோன் பண்றா. வெறுங்கையா போக முடியாது, இன்னைக்கு தண்ணி செலவு நம்ம செலவு மாப்ள. வாடா, இதுதான் வீட்டுக்கு வர நேரமா? டைம் என்னாச்சு? வீட்டுல 1க்கு 2 வால் கிளாக் மாட்டி வச்சுக்கிட்டு என்கிட்ட டைம் கேக்குறத பாரு. பாத்தியாடி உன் பிள்ளைய? போதையில அவனுக்கு எல்லாமே 2 தெரியுது. அந்த அளவுக்கு குடிச்சு வந்திருக்கான். பிள்ளையாடி பத்து வச்சிருக்க. ஏண்டா MBA படிச்சிருக்கியே, ஏதாவது வேலைக்கு போகணும்னு அக்கறவனா? டேய், நீ தண்ணி அடிச்சிட்டு வாட தெரியாம இருக்கிறதுக்கு பக்கத்து வீட்டு கொய்யா மரத்துல இலைய பிடிங்கி தின்னுருக்க. அதை பார்த்துட்டு போறையும் வரவன் எல்லாம் அந்த மரத்துல கை வச்சிருக்கான். இப்ப மரம் இலை இல்லாம தனிமரமா நிக்குது. நீ வேணா அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. வயசாச்சேன்னு பாக்குறேன். பக்கத்து வீட்டுக்கார என்ன கேக்குறான் தெரியுமா? இலைய திங்குது, மகனை பத்தி வச்சிருக்கா இல்ல மாட்டை பத்தி வச்சிருக்கான்னு கேக்குறான். நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? அப்படி என்னடா பண்ணிட்டோம்? எப்பா, யாராரோ ஆட்டை போட்டு வீடு வாடகைக்கு இருக்குன்னு நம்ம வீட்டையே காமிச்சிருக்கீங்க. வீடை பார்த்துட்டு போனவன் பக்கத்து வீட்டுல போன் நம்பர் வாங்கி என்ன கண்ணாமண்ணான்னு திட்டுறான். இப்படி பிரார்த்தனை பண்றது படிச்சவங்களுக்கு அழகா? படிச்சவங்க பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாதாக்கும். டேய், என்னைக்கு இருந்தாலும் என் பேரன் பெரிய பிசினஸ்மேன் தான். ஆமா, இப்படியே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. உருப்படாம போட்டோம். என்னைக்கு இவனுக்கு சீனின்னு பேர் வச்சீங்களோ இப்படி நக்கிட்டு அலையறான். சீனியும் தேனையும் நக்கி தின்னாதான் டேஸ்ட் அந்த வேஸ்ட் கிட்ட சொல்லு தாத்தா. அத நீங்க சொல்லிட்டடா வேஸ்ட். அடி செருப்பால. எல்லார் வீட்லயும் போய் துணி கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. சரிங்க சிஸ்டர். மேடம், நாங்க அன்னை தெரசா ஆசிரமத்துல இருந்து வரோம். உங்க வீட்ல இருக்க பழைய துணியெல்லாம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பழைய துணிங்களாம் ஒண்ணும் இல்ல, போங்க. மேடம், மேடம், சிஸ்டர், இங்க யாரும் துணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இருங்க சிஸ்டர், நான் துணியில வாங்கி தரேன். என்னம்மா திவ்யா? பழைய துணி ஏதாவது இருந்தா கொடுங்களேன், ஆசிரம குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இருமா எடுத்துட்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னன்னா நான் அயர்ன் பண்ணி வச்சிருந்த பேண்ட் ஷர்ட்லாம் எங்க? விடுங்க அண்ணா, ஏன் இப்படி கத்தி கூச்சல் போடுறேன்? 20 வருஷமா ஒரே துணியை போட்டு இருந்தேன். அதுக்கு இப்ப நல்ல காலம் பிறந்துடுத்துனா உங்களை தான் தூக்கி போட முடியல. நீங்க தான் கக்கூஸ்ல போய் ஒளிஞ்சுண்டேல. கைஷடா, என்னடி சொல்ற? சொல்லுப்பா. உங்க எல்லா துணியும் எடுத்துட்டு போய் அனாதாசிரமத்துக்கு கொடுத்துட்டேன். உங்க துணியெல்லாம் அப்படியே வச்சிட்டு என் துணியை மொத்தமா தூக்கி போட்டலாம். உன் பேண்ட் பண்ண கைட்டு கொடு, போட்டு ஆபீஸ் போடும். இல்லனா ஏன் புடவை கட்டி போட போறார்? அப்பனே முருகா எம்பெருமானே, உனக்கு மட்டும் 2 பொண்டாட்டி, எனக்கு இன்னும் 1 கூட தேரல. என் சொந்தக்கார பொண்ணுலாம் கருப்பு கருப்பா இருப்பாளுங்க. அவளுங்களை கட்டினா கருப்பா பண்ணி குட்டி போட்ட மாதிரி பெத்து வச்சிருவாளுங்க. அப்படிலாம் இல்லாம எனக்கு அழகா சிக்குன்னு உன் தெய்வான மாதிரி இல்லாட்டியும் இந்த பொண்டாட்டி இல்ல, அது மாதிரியாவது ஒண்ணு கட்டி வை முருகா. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது AMN TV. இது நம்ம ஒரு சேனல். வெல்கம். ஹாப்பி குட் மார்னிங் வியூவர்ஸ்.
திவ்யா திவ்யா நான் தான் அண்ணாச்சி. இந்த நிகழ்ச்சி புதுவெள்ளம் தொகுத்து வழங்க வந்திருப்பவர் உங்கள் திவ்யா. அடுத்த 1 மணி நேரத்துக்கு புத்தம் புதிய பாடல்களை பார்த்து ரசிக்க போறீங்க. ஓகே. யோ நாயரே, என்ன எல்லாரும் கடமாடு ஓடுற மாதிரி அண்ணாச்சி கடை பார்த்து திபு திபுன்னு ஓடுறாங்க? அதுவா அண்ணாச்சி 9:30 மணிலிருந்து 10:30 மணிக்குள்ள டிவில வர பொண்ண சீரியஸா லவ் பண்றாரு. அந்த நேரத்துல யாரு கடைக்கு போனாலும் பயோரியா பல்பொடியில இருந்து பால் பாக்கெட் வரைக்கும் கடன் கொடுப்பாரு. இப்போ டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்துருச்சு. எந்த நேரத்துல ஏதோ வந்து கேட்கணும் விவசாயம் எல்லாம் போச்சு. ஆளாளுக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போங்க. ஆனா நாளைக்கு வந்து கொடுத்துடணும். சரி நீங்க சொல்லுங்க. அண்ணாச்சி கூல் ட்ரிங்க்ஸ் வேணும் அண்ணாச்சி. பாக்கி நிறைய இருக்கல. மொத்தமா வாங்கிக்கலாம் அண்ணாச்சி. சரி என்ன வேணுமோ எடுத்துட்டு போங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து கணக்கு சொல்லுங்க. படிச்ச பிள்ளைங்கலாம் போய் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கேன். ஆனா இப்ப படிச்ச பிள்ளைங்க தான் ஏமாத்திட்டு திரிறானுங்க. கண்டிப்பா ஏமாத்தும். ஓகே thank you so much for calling. உங்களுக்காகவும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் சூப்பரா ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க. மாப்ள அண்ணாச்சி டிவில வர புள்ளைய லவ் பண்றது உண்மைதான்டா. என்னடா சொல்ற? ஆமாடா. யோ தம்பிங்க யாரியா காலையிலே பரபரப்பா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க? பரபரப்பா இல்ல படபடப்பா யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பிசினஸ் பண்ணி எப்படி கோடீஸ்வரன் ஆகலாம்னு. 4 பீஸையும் தூக்கிட வேண்டியதான். யாரு மாப்பிள்ள அவரு? தம்பி நீங்க அதிபரா போறீங்க. உங்க முகத்துல லட்சுமி கடாட்சம் பொங்குது. என்னென்ன சொல்றீங்க? ஆமா நீங்க ரியல் எஸ்டேட் அதிபராக போறீங்க. அருப்புக்கோட்டை பக்கத்துல இருக்க 250 ஏக்கர் நிலத்தை உங்க பேர்ல பவர் எழுதிக்க போறேன். அதோட மதிப்பு 300 கோடி. அதுக்காக புரோக்கர் காசு எனக்கு 1 லட்சம் தரணும். இப்ப அட்வான்ஸ் 5000 கொடுங்க. அப்புறம் பாருங்க 1 லட்சத்துல உங்க லட்சியம் போகணும். 300 கோடியா? மாப்பிள்ள பவர்னா என்னன்னு தெரியுமாயா? தெரியல மாப்ள. பவர்ன்றது குட்டி இன்வெர்ட்டர் மாதிரி. நம்ம வீட்லயும் அடிக்கடி கரண்ட் போதில்ல, நம்ம 4 பேரும் சேர்ந்து பிரிச்சுக்குவோம். பவர்னா என்னன்னு தெரியல. அப்ப ஆட்டையை போட்டுற வேண்டியதுதான். தம்பி என்ன யோசனை? நீங்க எல்லாம் படிச்சவங்க, பக்காவா டாக்குமெண்ட் தரேன் படிங்க. அப்புறம் என்ன, இந்த கையில பவர் அந்த கையில கவரு. மாப்ள இதோ வந்துட்ட மாப்ள. மாப்ள நீ தாண்டா ரூபாய் ரெடி பண்ணணும். என்னால எப்படி முடியும் மாப்ள? இதான் உங்க அப்பா சிங்கப்பூர் போயிருக்காருல்ல, அவர் ஏடிஎம் கார்டுல இருந்து பணத்தை எடுத்துருவான். ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்தா மெசேஜ் போயிடும். என்ன உண்டுலன்னு பண்ணிடுவாரு. டேய் இங்க பணம் எடுத்தா கடல் தாண்டி ஒன்று மெசேஜ் போகாது. பணத்தை எடுத்து காரியத்தை முடிச்சுட்டு மறுபடியும் பேங்க்ல போட்டுருவோம். சப்போஸ் பணம் வரலனா? ஐயோ 1 ஏக்கர் நிலத்தை உங்க அப்பா பேர்ல எழுதி வச்சிருவோம். அப்போ ஓகே மாப்ள. தம்பி நாளைக்கு காலை 11 மணிக்கு அருப்புக்கோட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் வந்து ஃபோன் பண்ணுங்க. மீனாட்சி சத்தியமா உங்களுக்கு தான் அந்த இடம். சரிண்ணா மாப்ள இதுதான் நீ கேட்ட பணம். தேங்க்ஸ்டா. மறந்துடாம வந்துடுங்க. பவர்ல எந்த மாற்றம் கிடையாது. நாயரே டேய் அதிபர் மாதிரி ஆக போறேன்ட்டு இப்படி அருவாள் எடுத்து வெட்டுற. சும்மா கிண்டல் பண்ணாம போங்கப்பா. நானே சாமியை கும்பிட்டு சீக்கிரம் தொழிலதிபராக போயிட்டு இருக்கேன். நம்பியார் மாதிரி குறுக்க வந்து நம்பியாரு. அங்கிள் சீனி எங்க? டப்பாவில் இருக்கு. டப்பாவுல இருக்கா? அங்கிள் கிண்டல் பண்ணாதீங்க. உள்ளதான் இருக்கான்பா. ஓகே. ஹாய் சீனி. ஹாய். இந்த Dress எப்படி இருக்கு? கால் டாக்ஸி டிரைவர் மாதிரியே இருக்கு. எங்க சேனல்ல ஒரு போஸ்ட் வேகன்ட்டா இருக்கு. அத உன்கிட்ட சொல்லலாம் தான் வந்தேன். ஏய் போடி, நான் பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர் ஆக போறேன். என்னது? புரோக்கர் ஆக போறியா? ஏன்டா உனக்கு இந்த வேலை? ரியல் எஸ்டேட் மோசடி வழக்கில் தொழிலதிபர் சீனி கைதுன்னு என்ன நியூஸ்ல சொல்ல வச்சிராத. ஆரம்பிக்கும் போதே அபசகுணமா பேசாத. போடி. ஏய் போடி, எங்க அப்பன மாதிரியே பேசு. போடி. என்னங்க சத்தம்? உங்க புள்ள ஜென்மத்துக்கு வேலைக்கு போகாம டப்பாக்குள்ளே தான் இருக்க போறான். இதைத்தான் நான் அப்பயே சொன்னேன். மா வாமா, எத்தனை தடவை கூப்பிடுறது? மா ரியல் எஸ்டேட் அதிபர்னா கையில 2-3 மோதிரம் இருக்கணும், கழுத்துல 10 பவுன்ல தடியான ஒரு செயின் இருக்கணும்.
கொஞ்சம் இரு, உங்க அப்பாக்கு தெரியாம அவரோட செயின், என்னோட செயின், அவரோட மோதிரம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துறேன். சூப்பர்மா. என்னடி பண்ண போற? வேணாடி, கொடுத்துறாத. நான் கஷ்டப்பட்டு உனக்கு 40 பொண்ணு நகை வாங்கி கொடுத்துருக்கேன்டி. இவன்கிட்ட கொடுத்தேன்னு வை, டெல்லி, பாம்பே, கல்கத்தான்னு ஓடி எல்லாத்தையும் வித்து தின்னுட்டு கடைசியில மன்னிச்சுக்கப்பான்னு வந்து நிப்பான். அந்த இருக்காரு எங்க அப்பா, அவரும் இவனை மன்னிச்சிருப்பான்னு வந்து நிப்பாரு. வேணாண்டி, கொடுத்துறாத. நான் என் பிள்ளைய நம்புறேன். நான் நம்பல. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. போறேன், பிசினஸ முடிக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங்மா ஒயிட் ஸ்கார்பியோல வந்து இறங்குறேன். புரோக்கர் சொன்ன இடம் இதாண்டா மாப்ள. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு மாப்ள. மாப்ள புரோக்கருக்கு போன் போடுறான். போட்டுருவோம். அண்ணே, சொல்லு தம்பி. நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம்ண்ணே. தம்பி, நான் உங்களை பார்த்துட்டேன். எங்கண்ணே இருக்கீங்க? நாக்கிரே, ரம்பா மாதிரி தொலைய காட்டு வரீங்க. நாய்க்கிறதா அப்படித்தான் தூக்கிட்டு நடக்கணும். அம்பானி, பில்கேட்ஸ், டிஜிபி, எம்ஜிஎம் எல்லாமே வந்துட்டாங்க. தம்பி, இவர்தான் வேலை நாய்க்கிற, கும்பிடுங்க. வாங்க தம்பி. தம்பி, என்ன பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னும் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. உங்க கதையை தான் நாயகன் படமா எடுத்தாங்கன்னு தெரியும். அதுல நடிச்சது நீங்க தானு எனக்கு தெரியும். தம்பி, அப்ப நான் பாம்பேல மிகப்பெரிய டான். அந்த டான் வாழ்க்கையில சம்பாதிச்சதுதான் இவ்வளவு பெரிய சொத்து. அந்த பக்கம் பாருங்க, மலை தெரியுதா? அந்த மலையும் தாண்டி என் சொத்து. கிழக்கு பக்கம் பாருங்க, தூத்துக்குடி வரைக்கும் நம்ம சொத்து. மேற்கு பக்கம் பாருங்க, மானாமதுரை வரைக்கும் நம்ம சொத்து. தம்பி, இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஹைவேஸ் நம்ம இடத்துல போயிட்டு இருக்கு. இந்த வழியா மெட்ராஸ் போற வண்டி உங்களுக்கு பிடிக்கலனா அப்படியே நிப்பாட்டுங்க. தம்பி, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல உடனே டோல்கேட் ஆரம்பிங்க. துட்டு நல்ல துட்டு தம்பி. இப்போதைக்கு இதான் நல்ல பிசினஸ். இவ்வளவு நல்ல இடத்த ஏன்னா இப்ப விக்கிறீங்க? அப்ப நான் டானா இருந்தேன், இப்ப டவுன் ஆயிட்டேன். எவ்வளவு சீக்கிரம் நீங்க விற்க முடியுமா சீக்கிரம் வித்து காசாக்கிருங்க. சரிண்ணா. 50-50 பிஸ்கட் மாதிரி ஆளுக்கு பாதி பிரிச்சுக்கலாம். ரொம்ப நன்றிண்ணா. டிஜிட்டல் வரார். தம்பி, 95,000 பணம் கொடுத்தீங்களா? குடும்பம்ல தம்பி, என்னங்கண்ணே? நாய்க்கிறேன். யார் பேர்ல பத்திரம் பதிவு பண்ணணும்? நீங்கிற பேர்ல. உங்க அப்பா பேரு? சுப்பிரமணி. போட்டோ வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன் சார். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. தமிழ்நாட்டே ஒத்துக்கலாம். கிழக்க பார்த்து சாமி கும்பிடு. எதுக்குடா குலைக்கிற சார்? பவர் பத்திரம். எனக்கே பவரா? போங்க, ஆபீஸ்க்கு பணம். ஓகே சார். சீனி இந்தாப்பா பவர். டேய், என்னடா நல்லது நடக்கும்போது மயங்கி விழுகுறான். தூக்குங்கடா ஃபர்ஸ்ட். ஏன்டா? என்ன மாப்ள, பவர்னு சொன்ன உடனே இன்வெர்டர் மாதிரி ஏதாவது தருவேன்னு பார்த்தா அப்படி பேப்பரை கையில கொடுத்துட்டாங்களா? பவர்ங்கிறது இந்த இடத்த வாங்குறதுக்கு விக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற அதிகாரம்டா. இத வச்சுதான்டா நம்ம கோடியா சம்பாதிக்க போறோம். தம்பி, வித்ததுல பாதி எனக்கு கொண்டு வந்து கொடுங்க. அண்ணே, உங்களை மறுபடியும் எங்கண்ணா பாக்குறது? ப்ரோ, பஞ்சாயத்து ஆஃபீஸ் பக்கத்துல டீ கடை இருக்குல்ல, அதுல பெஞ்சில உட்கார்ந்திருப்பேன், அங்க வந்து பாருங்க. என்னண்ணே சொல்றீங்க? டீ கடையில இருப்பீங்களா? எங்க போறோம்? நம்ம திருப்பதி போறோம். கோவிந்தா வெங்கட்ராமா. ஓரமா போய் யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்தா. டேய், இவ்வளவு பெரிய இடம் வாங்கி போட்டுருக்கோம், ஓரமா போய் அடிக்கிறங்கற. சுத்தி ரவுண்ட் கட்டி ஆடுறா. எவன் கேக்குறது? அதானா? யாரா நீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாட்ச்மேன் நம்மள யாருன்னு தெரியாம மிரட்டறான் பாரு. கேக்குறல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணா உங்களுக்கு என்ன? எங்க இடத்துல நாங்க நிக்கிறோம். இது ஈபிக்கு சொந்தமான இடம்டா. சார், இப்போதான் சார் இடத்த பேசி முடிச்சிட்டு பவர் பத்திரம் கூட போட்டு நிக்கிறோம். இப்போ வந்து ஈபி இடங்கறீங்க? டேய், இந்த இடத்துல மிகப்பெரிய ஈபி பிளான்ட் வர போகுது. பேசாம இடத்த காலி விட்டு போங்க. இல்ல போர்ஜரி கேஸ்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறேன், ஜாக்கிரதை. இனிமே இந்த இடத்துல உங்களை பார்க்கவே கூடாது. போங்கடா முதல்ல. போடா. மாப்ள, நம்ம பணத்தெல்லாம் ஏமாத்திட்டோம் மாப்ள. பணம் இல்லாம வீட்டுக்கு போக முடியாது. நம்மள இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த வேலு நாயக்கரும் புரோக்கரையும் சும்மா விடக்கூடாதுடா. இடம் வாங்குற மூஞ்சில